மேடம் இப்ப வந்துருவாங்க, உட்காருங்க. குடிங்க. ரவி, என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க ரவி. என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஹால்ல உட்கார்ந்து என்னோட பைக் நெக்லஸ் போட்டுட்டு இருந்தப்ப என்னோட மாடி ரூம்ல பர்சனல் போன் நம்பர் அடிச்சுது. நெக்லஸ் அப்படியே வச்சுட்டு மாடிக்கு போயிட்டேன். போன் பேசிட்டு வந்து பார்த்தா பெட்டி மட்டும் தான் இருக்கு, நெக்லஸ் காணோம். போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ். உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க தான் எடுத்துக்கணும். போலீஸ் வந்த உடனே எல்லாரையும் நல்லா செக் பண்ண சொல்லுங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம். நான் உங்க டிவில ரசிகன். உங்க படம்லாம் ஒண்ணு விடாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்துருவேன். வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க யாரும் வெளியே போயில்லையே? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, கூப்பிடுங்க, விசாரிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், என் வீட்டுல வேலை பார்க்குற அத்தனை பேருமே தங்கம். நிறைய சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. இதோ இந்த ரிப்போர்ட் மேலதான் எனக்கு சந்தேகம். ஏற்கனவே எனக்கும் இந்த ஆளுக்கும் பிரச்சனை இருந்தது. என்னை பத்தி கிசுகிசு எழுதி என்கிட்ட அடி கூட இவர் வாங்கினாரு. காலையில போன் பண்ணி நீங்க என்ன அவமானப்படுத்தினதுக்கு நஷ்ட ஈட பணம் கொடுங்கன்னு கேட்டாரு. நான் அதெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னேன். என்னோட முதல் சந்தேகம் இவர் மேலதான். உண்மையை சொல்லு சார். இவங்க சொன்னது பூரா போய் சார். நான் இவங்களுக்கு போன் பண்ணவே இல்லை. இவங்க தான் எனக்கு போன் பண்ணி நீங்க வரவழைச்சாங்க. பாருங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். முதல்ல மேல இருந்து கையை எடுங்க, மரியாதை நடந்துக்குங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன செக் பண்ணிக்கலாம். மேடம், நெக்லஸ் இல்லைங்களே சார். நான் போலாமா சார்? ஏரியா அது என்னையா சாவி? என் வண்டி சாவி. என்ன வண்டி? ஸ்கூட்டர். கொடு. இந்த சாவி எடுத்து போய் சைட் பாக்ஸ்ல ஏதாவது இருக்கா பாத்துட்டு வா. சார், ஸ்கூட்டர்ல இந்த பேக் இருந்தது. இதுக்கு பேர் என்னடா? நெக்லஸா இல்ல கயிறா? ஐயோ பாவம், விட்டுருங்க சார். என்ன இருந்தாலும் ஒரு ஜர்னலிஸ்ட். எவனா தான் எனக்கு என்ன மேடம்? இந்த மாதிரி ராப்ல சும்மா விடக்கூடாது. நான் பாத்துக்கிறவன. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க எடுத்துடலாம் சார். கண்டிப்பா மேடம். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதையும் நானே எழுதிட்டு வரேன். நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும். உங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும் மேடம். இந்த கேஸ் முடிச்சிட்டு வாங்க, வந்தா ஃபுல் ட்ரீட்.
யோ இவனை ஜீப்ல ஏத்தியா ஏய் வந்தனா நான் இதை மறக்க மாட்டேன்டி எனக்கு திருட்டுப்பட்ட கட்டிட்டல மறக்கவே மாட்டேன்டி இதுக்கு நான் உன்னை பழிக்கு பழி வாங்கல நான் ஆம்பளை இல்லடி ஆம்பளை இல்ல ஏய் உட ஏய் எது வாங்க அவன ஏதிங்க ஜீப்ல வந்தனா ஓ நாடகத்தை நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ செய்யறது சரியா நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு எல்லா பத்திரிகையும் எழுதி வச்சேன்ல இப்ப அவன ஒரு திருடன் எல்லா பத்திரிகையும் நான் அவனை எழுதி வச்சேன் ஒண்ணு மட்டும் மறந்துடாத நீ அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்றத ஞாபகம் வச்சுக்க அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது